நல்லா லட்டு கிடைச்சதா? ஏன்னா அர்த்தம் பிளேட்ல இவ்வளோ நாள் பார்த்தீங்கல்ல, பீஃப் சாப்பிட்றானா செக் பண்ணுறாங்க, டிஃபனை செக் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. 100 crore மேலே மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு, லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நல்லா பீஃப் சாப்பிட்டீங்களா? நல்லா கொடுத்தாரு பெருமாளே, நல்லா லட்டு கொடுத்தாரு. ஏன் அவன் என்னமோ சாமியை கும்பிட்டு போறான், என்னமோ பண்ணிட்டு போறான், எதுக்கு இந்த மாதிரி கலப்படம் பண்றீங்க அப்படின்னு கேட்டனா நீ நியாயமானவா இருக்கலாம். இல்லையா நீ உனக்கு அது கூட பேசுற, நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு என்ன பெருமாளே லட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பியூஷ் மானுஸ் மாதிரியான கேவலவாதிகள் இவங்கெல்லாம் வந்து இப்போ சமூக போராளின்னு சொல்றாங்க. இந்த சமூக போராளி இந்த 4 வருஷமா திமுக ஆட்சியில் எங்க போன? அப்ப நீ யாரோட கைக்கூலின்னு தெரிஞ்சு போச்சா? நல்ல மாட்டு பீஃப் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்ப என்ன திமிரு? அப்ப நீ சொல்றீல என் உணவு என் உரிமைன்னு, அப்ப நான் என்ன திங்கணும்னு இவனுங்க எப்படி சொல்றது? அப்ப என் தட்டுல கொண்டாந்து நீ திருட்டுத்தனமா ஒரு கலந்துக்கு வைப்ப, அதை தின்னுட்டோம்னா அதை நீ வந்து கேவலப்படுத்தோம்னா அப்ப எப்பேற்பட்ட கேவலமான பிறவிகளா இருக்கணும் இவனுங்களாம். அப்ப இவன் எப்படி என்ன அவன் ஒரு சமூக போராளியா இருக்க முடியும்? பெருமாளே லட்டு கொடுத்தாருன்னா பெருமாள் வந்து லட்டு உருட்டி கொடுத்தாரா உங்களுக்கு? இந்த பீஸ் மனுஷ் பண்ணி யாரெல்லாம் வாய் பேச்செல்லாம் சரிப்பட்டே வராது, அடிச்சு பல்ல ஒட்டைக்கணுங்கிற